வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா யூபிஎஸ்சி தரப்புலேருந்து என்டிஏ 2க்கான நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த வேலைவாய்ப்பில் எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷனுக்கு எப்படி ஆன்லைனில் விண்ணப்பிக்கிறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி வேக்கன்சி டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதுக்கப்புறம் எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மி டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 208 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நேவியில் ஒரு 42, ஏர்ஃபோர்ஸில் ஒரு 92, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரவுண்ட் டியூட்டியில் ஒரு 18, அதுக்கப்புறம் கிரவுண்ட் டியூட்டி நான் டெக்னிக்கில் வந்து ஒரு 10 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்டிஏ சிடி என்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா 34 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 404 காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம். அந்த இன்ஃபர்மேஷனை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஆன்லைனில் அப்ளை பண்ணுற பேஜ் வந்து இதான். இதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் அந்த லிங்கை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இல்லை ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஆல்ரெடி நீங்கள் இதில் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி அல்லது மொபைல் நம்பர் அல்லது ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி நம்பரை கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை ப்ரோ நான் தான் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா இங்கே ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லி இந்த பட்டனை போட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் அடுத்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்கள் பேசிக் டீட்டெயிலாம் ஃபில் பண்ணி ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பேஜில் உங்கள் பேசிக் டீட்டெயிலாம் கேட்டிருப்பாங்க. ஒன் பை ஒன்னாக எல்லாமே ஃபில் பண்ணுங்க. அதுக்கப்புறம் முதல்ல உங்கள் நேம் கேட்டிருக்காங்க, உங்கள் நேமை கொடுத்துருங்க. வெரிஃபை நேம் கேட்டிருப்பாங்க, அதுலேயும் உங்கள் நேமை கரெக்டாக கொடுத்துருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் 10th மார்க் ஷீட்டு உங்கள் ஆதார் கார்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி உங்கள் நேம் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் சில பேர் உங்கள் பேரில் சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்க. மார்க் ஷீட்டில் ஒரு மாதிரி நேம் இருக்கும், அதுக்கப்புறம் அது சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அப்படி கொடுத்துருந்தா இந்த ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ன்னு கொடுத்துட்டு அதுக்கான டீட்டெயில் ஃபில் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நோங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஜெண்டர் கேட்டிருக்காங்க, மெயிலா ஃபீமேலா டிரான்ஸ்ஜெண்டராங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை ஜெண்டர் கேட்டிருக்காங்க, அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் டேட் ஆஃப் பர்த் உங்கள் மார்க் ஷீட்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கொடுத்துக்கோங்க. டேட்டு மந்த் இயர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃபாதர் நேம் கேட்டிருப்பாங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொடுத்துருங்க. வெரிஃபை ஃபாதர் நேம் கேட்டிருப்பாங்க, அதில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மென்ஷன் பண்ணிருங்க. அப்புறம் உங்கள் மதர் நேம் கேட்டிருப்பாங்க, வெரிஃபை மதர் நேம் கேட்டிருப்பாங்க, அதையும் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மைனாரிட்டி ஸ்டேட்டஸ் கேட்டிருப்பாங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் நோவாங்கிறத நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் உங்கள் இமெயில் ஐடி கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் 10th மார்க் ஷீட்டோட ரோல் நம்பர் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் செக்யூரிட்டி கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின் கேட்பாங்க. உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும், என்ன சப்ஜெக்ட் பிடிக்கும், அந்த மாதிரி உங்களுக்கு எந்த கொஸ்டின் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி 2 ஆன்சர் கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சு கீழே கேப்சா இருக்க பார்த்தீங்கன்னா அந்த கேப்சா டைப் பண்ணிட்டு சப்மிட்னு கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுவீங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பருக்கும் உங்களோட இமெயில் ஐடிக்கும் அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வச்சு நீங்கள் லாகின் பண்ணி மீதி இருக்க உங்கள் அப்ளிகேஷன் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் என்னோட ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடியை வச்சு லாகின் பண்ணிவிட்டேன். நீங்கள் அந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடியை வச்சு லாகின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா உங்கள் இமெயில் ஐடி மூலியமாக லாகின் பண்ணிக்கலாம், இல்லது உங்கள் மொபைல் நம்பர் மூலியமாக நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணதுக்கப்புறம் இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸ் மேலே இங்கே கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ கரண்ட்டாக என்னென்ன அப்ளிகேஷன்லாம் ஓப்பன் இருக்கோ அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்கள் அப்ளிகேஷன் கரெக்டாக அப்டேட் ஆகிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் லாஸ்ட்டாக அப்ளை பண்ண அந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட ஹிஸ்ட்ரி எல்லாமே செக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ப்ரொஃபைல் எதுவும் நீங்கள் அப்டேட் பண்ணணும், எடிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருங்க. இது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்டேட்டும் பண்ணிக்கலாம், எடிட்டும் பண்ணிக்கலாம். இப்போ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக தான் அப்ளை பண்ண போகிறோம். அதனால இந்த லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ கரண்ட்டாக என்னென்ன அப்ளிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஷோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமி நேவல் அகாடமி எக்ஸாமினேஷனுக்கான காலம் கொடுத்துருக்காங்க. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா சிடிஎஸ் அதாவது கம்பைன்டு டிஃபென்ஸ் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அதுக்கான லிங்க்கும் கொடுத்துருக்காங்க. ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் பை வே அப்ளை பண்ணுறதுக்கு ஒரே ப்ராசஸாக இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதுக்கு நேராக வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1 ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான ஸ்டெப் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு நேராக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ப்ளூ கலரில், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க பளிச்சுன்னு தெரியாது. கிளிக் ஹியர் ஃபார் பார்ட் 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1 அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண விரும்புகிறீங்களோ அதுக்கு நேராக வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் ஃபார் பார்ட் 1 இருக்குது, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி அப்ளை பண்ண ஆரம்பிக்க போகிறேன். அப்புறம் அடுத்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் டீட்டெயிலான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் அது எல்லாமே நீங்கள் படித்து பார்த்துட்டு கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்து எஸ்ங்கிற ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள்.
கிளிக் பண்ணதுக்கப்புறம் அடுத்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இல்லை மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 4 விதமான ஸ்டெப் மூலியமாக நீங்கள் எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு பார்ட் 1 ரிஜிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் பேமெண்ட்டு, அதுக்கப்புறம் உங்கள் ஃபோட்டோ சிக்னேச்சர் அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் செலெக்ஷன், அதுக்கப்புறம் அக்ரி டு டிக்ளரேஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த 4 ப்ராசஸ் மூலியமாக தான் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேசிக் டீட்டெயில் ஆல்ரெடி நீங்கள் வெளியே கொடுத்துருப்பீங்க பார்த்தீங்கன்னா, அதை வச்சு அவங்க ஓரளவுக்கு ஃபில் பண்ணியிருப்பாங்க. மீதி இருக்க சின்ன சின்ன ஆப்ஷனை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி உங்கள் பேசிக் டீட்டெயில், இமெயில் ஐடி, உங்கள் ஃபாதர் நேம், மதர் நேம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் கம்யூனிட்டி செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. உங்கள் கம்யூனிட்டி என்னவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் நம்பரு, அதை இஷ்யூ பண்ண ஆத்தர் யார், எந்த டேட்டில் உங்கள் இஷ்யூ பண்ணாங்கன்னு கேட்டுப்பாங்க. அதை எல்லாமே கொடுத்து முடிச்சுங்க. கொடுத்து முடிச்சுட்டு உங்கள் குவாலிஃபிகேஷன் நீங்கள் ஐயராக என்ன முடிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் +2ல் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் எடுத்தீங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். நீங்கள் அது இல்லாமல் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இல்லாமல் வெறும் +2ல் வேறு குரூப் எடுத்து படிச்சுன்னா அதுக்கும் தனியாக செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அட்ரஸ் கேட்டிருப்பாங்க. உங்களோட ஆதார் கார்டில் எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி அட்ரஸ் டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த கண்டினியூங்கிற கிளிக் பண்ணி அடுத்த பேஜுக்குள்ளே வாங்க. இதில் என்னோட பேசிக் டீட்டெயிலாம் கொடுத்துட்டு கண்டினியூங்கிற ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் அடுத்த பேஜ் வரும். அதுக்கப்புறம் உங்கள் ஃபோட்டோ, ஐடென்டி கார்டு ஒன்று செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஐடி, ஆதார், டிரைவிங் லைசன்ஸ், பேன், நீங்கள் எது வச்சிருக்கீங்க ஏதாச்சும் ஒரு ஐடியை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆதார் கார்டு இருக்குன்னு ஆதார் கார்டை செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் என் ஆதார் கார்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்குறேன். ஜஸ்ட் எஸ்ன்னு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் அந்த ஐடி நம்பர் கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் ஐடி நம்பர் கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சு அந்த ஐடி வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபார்மெட்டில் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட ஆதார் கார்டை பிடிஎஃபாக நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், அதுக்கப்புறம் நேவல் அகாடமி சொல்லி 4 கேட்டகரியில் இருக்கும். இதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் எதை ஃபஸ்ட்டு விரும்புங்களோ அதுக்கு 1, 2, 3, 4 சொல்லி ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிலிட்ரி ஸ்கூலில் நீங்கள் படிச்சிருக்கீங்களா, இந்த ரேங்க் ஆஃபீஸர் அந்த மாதிரி ஸ்கூலில் படிச்சிருக்கீங்களான்னு கேட்காங்க. ஆட்டோமேட்டிக்காக நோன்னு இருக்கும். நீங்கள் அப்படி படிச்சிருந்தீங்க அப்படின்னா அது எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. இல்லைனா நோன்னு இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நோன்னு கொடுத்து கீழே கண்டினியூ இருக்குது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த கண்டினியூங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த டீட்டெயிலாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி ஒன்ஸ் ப்ரிவியூ காட்டுறாங்க. எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்து முடிச்சு கீழே அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இங்கே கேப்சா கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சா டைப் பண்ணிட்டு ஐ அக்ரி அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏதாச்சும் நீங்கள் கரெக்ஷன் பண்ண வேண்டியதுக்கு அந்த அப்டேட் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இல்லை எல்லாம் கரெக்டாக இருக்குன்னா நீங்கள் இந்த கேப்சா டைப் பண்ணிட்டு ஐ அக்ரிங்கிறத ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அக்ரின்னு கொடுத்ததுக்கப்புறம் ஒன்ஸ் இந்த டீட்டெயிலை நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எடிட் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் ஓகேன்னு கொடுத்துட்டு ஓகேங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே லோடிங் ஆகுது. லோடிங் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான பிடிஎஃப் கொடுத்துட்டாங்க. நீங்கள் பார்ட் 1 ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, பார்ட் 2 கம்ப்ளீட் பண்ணுங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ சிக்னேச்சர்லாம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்கள் மெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் அனுப்பிடுவாங்க. நீங்கள் இது வேணால் பிரிண்ட் ஸ்லிப் எடுக்கணும் எடுத்து வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா அப்லோடு ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் இருக்குது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இதை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஸ்டெப்புக்குள்ளே வந்துடுவீங்க. நான் எஸ்டி கம்யூனிட்டி அப்ளை பண்ணதை இங்கே ஃபீஸ் ஸ்டெப்புக்கு வரல. நீங்கள் ஜென்ரல் ஓபிசி கேட்டகரியில் அப்ளை பண்ணிங்கன்னா ஃபீஸ் டேப் ஓப்பன் ஆகும். அந்த ஃபீஸை பேமெண்ட் பண்ணி முடிச்சுட்டு இந்த ஃபோட்டோ சிக்னேச்சருக்குள்ளே வந்துருங்க. இப்போ உங்கள் ஃபோட்டோ சிக்னேச்சர் ரெண்டுமே நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா 20லேருந்து 300 கேபிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சிக்னேச்சர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே மாதிரி 20 கேபிலேருந்து 300 கேபிக்குள்ளே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இந்த ஃபோட்டோ சிக்னேச்சர் எப்படி ரீசைஸ் பண்ணணும்னு தெரியலனா அதுக்குன்னு சொல்லி அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி படித்து பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் ஃபைலுக்கு பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணி உங்கள் ஃபோட்டோ அதுக்கப்புறம் உங்கள் சிக்னேச்சர் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிடுங்க. இதில் என்னோட ஃபோட்டோ அதுக்கப்புறம் சிக்னேச்சர் ரெண்டுமே அப்லோட் பண்ணிட்டேன். அப்லோட் பண்ணி முடிச்சுட்டு கீழே கண்டினியூ இருக்குது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த கண்டினியூ மட்டும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த ஸ்டெப்புக்குள்ளே வந்துடும். அந்த கண்டினியூ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்படி ஹோம் பேஜுக்குள்ளே வந்துடும். நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம். அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா வியூ ஃபோட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர் அப்லோடுன்னு இருக்கும். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் செலெக்ஷன் அக்ரி டு டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எக்ஸாமினேஷன் சென்டரை செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. உங்களுக்கு நியரஸ்ட்டாக என்ன சென்டர் இருக்குமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நியரஸ்ட்டாக திருநெல்வேலி உண்டு. திருநெல்வேலி இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிகிட்டு இருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு திருநெல்வேலி இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மதுரை தான் நியரஸ்ட்டாக இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை செலக்ட் பண்ணிக்கலான்னு இருக்கேன். உங்களுக்கு எந்த சிட்டி பக்கத்தில் இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணி முடிச்சு கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த டிக்ளரேஷன் பட்டன் மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக சப்மிட் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த பிரிண்ட் அவுட் கொடுப்பாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி ஈஸியான மெத்தட் மூலியமாக தான் நீங்கள் இதுக்கான என்டிஏக்கான அப்ளிகேஷனை ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியும். வேறு எதுவும் அதை பற்றி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி தரேன். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.